கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 12:34. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பிரியமானவர்களே, 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஜனாதிபதியாயிருந்து பிரசித்தி பெற்ற ஜான் எஃப் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டாராம். அதைத் தொடர்ந்து அவருடைய சொந்த சகோதரரான ராபர்ட் கென்னடி ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டாராம். அவர் வெற்றியடைந்து விடுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். அவரும் பல பட்டணங்களுக்கு சென்று தேர்தல் பிரசாரம் செய்து கொண்டிருந்த போது விரோதிகள் திடீரென்று அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டார்கள். அவர் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். தாங்க முடியாத வேதனை, மரணத்தோடு போராடுகிற நேரம் அது. அப்போதும் அவர் தன் அருகில் நின்றிருந்த நண்பனை பார்த்து அமைதியான குரலில், ஜனங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? மற்ற ஜனங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா என்று விசாரித்தாராம். தேவ பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் கூட அவருடைய உள்ளம் மற்றவர்களுடைய சுகத்தையும் நன்மையுமே நாடிக்கொண்டிருந்தது. தான் மரித்தாலும் தன்மேல் அன்பு செலுத்தும் ஒவ்வொரு மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றே எதிர்பார்த்தார். அதே போல இயேசு கிறிஸ்து கொடூரமாக அடித்து சிலுவையிலே கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்ட போதும், தலையில் முள்முடி சூட்டப்பட்ட போதும், தாங்க முடியாத வேதனையிலும் அவருடைய வாய் பேசினது என்ன? மற்றவர்களை சபிக்கிற வார்த்தை அல்ல, முறுமுறுக்கிற வார்த்தை அல்ல, மாறாக அன்பின் வார்த்தையை பேசினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தைகளை பேசினார். ஜெபிக்கிற வார்த்தைகளை பேசினார். நமக்காக பரிந்து பேசுகிற வார்த்தைகளை பேசினார். இன்று நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறோம்? எதை பேசுகிறோம்? மற்றவர்களுக்கு அன்பான ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறோமா? அல்லது கோபப்படுத்தி துக்கப்படுத்துகிறதான வார்த்தைகளை பேசுகிறோமா? நம்முடைய இருதயத்திலே என்ன நிறைந்திருக்கிறதோ அந்த வார்த்தைகள் தான் வெளிவரும். ஆகவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பேசினது போல துன்பத்தின் நேரத்திலும் துயரத்தின் நேரத்திலும் அவர் மற்றவர்களை மன்னித்தார், அன்பு செய்தார். அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே நன்மைகள் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவியாயிருந்தால் பிள்ளைகளை குறித்து ஒருவருக்கொருவர் அன்பினாலும் அரவணைப்பினாலும் நிறைந்து, குடும்பத்திலே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் பேசி சந்தோஷமோடு வாழ தேவன் இந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த உள்ளத்தில் இருந்து இருதயத்தின் நிறைவினால் வருகிற வார்த்தைகள் சரியில்லை என்றால் அங்கே தான் குடும்பத்திலும் உறவுகளிலும் நண்பர்களுக்குள்ளும் பிரிவினைகள் உண்டாகிறது, வாக்குவாதங்கள் உண்டாகிறது, தர்க்கங்கள் உண்டாகிறது. ஆகவே நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினாலும் ஆவியினாலும் நிறைந்து நன்மையான வார்த்தைகளை பேசுவோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய இருதயம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, அந்த ஆவியின் நிறைவோடு கூட ஆவியின் கனிகளை கொடுத்து பேச, மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் பேசி அவர்களை ஆற்றி தேற்றவும், அநேகருக்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது குடும்பங்களுக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும்.
உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.